Hi friends, welcome back to Easy Craft channel. இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு வேஸ்ட்டாக போன கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நீளமாக மடிச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தேவைப்படும். நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸாக நிறையா தேவைப்படும். பட் நான் ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்காக செஞ்சு காமிக்கிறேன். நான் நிறைய செஞ்சுட்டேன், பட் ஒன்று மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ஊதுபத்தி குச்சி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஊதுபத்தி குச்சி எடுத்துருக்கேன், ஏன்னா அது தின்னாக இருக்கும்ல, அதனால எடுத்துருக்கேன். ரொம்ப குண்டாக இருக்கிறத எடுத்துக்காதீங்க, ரொம்ப தின்னாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஸ்ட்ரிப்பில் கார்னரில் வச்சுட்டு அதை அப்படியே சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பெருசாக இருக்கனால இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, கீழே வச்சுட்டு அப்படியே தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ரோல் ஆயிடும். அதுக்கப்புறம் கடைசியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஏதாவது ஒரு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது நான் வந்து ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கணும். நிறையா செஞ்சு வச்சு அதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து கார்ட்போர்டு எடுத்துனோம்ல, அதில் வந்து 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர், ஒரு 4 சைட்ஸும் 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலில் வந்து ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 தேவைப்படும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இதை ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சு இன்னொன்று நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அதே மெஷர்மெண்ட்டாக வச்சு நான் அதை வந்து பென்சிலில் ஜஸ்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இன்னொன்று அதே ஷேப்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்கொயர் 7 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. 7 சென்டிமீட்டர் தான் இல்லை, கொஞ்சம் அகலமாகவே கூட எடுத்துக்கலாம். இதை விட கம்மியாக எடுக்க வேணாம், அகலமாக எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது நம்ம பாதியாக பிரிச்சுட்டு கலரிங் பண்ண போகிறோம். அது என்னென்னா, 2 பாதியாக பிரிச்சுட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். 2 கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சத்துக்கு வந்து ஆரஞ்சு, கொஞ்சத்துக்கு வந்து ஒயிட். நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன், அது காய வச்சும் எடுத்துட்டேன். அது காஞ்சும் இருக்குது நல்லா. இப்போ அடுத்து அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். ஒரு கார்ட்போர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரஞ்சு ஸ்டிக் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். என்ன காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் செய்யலாம். பிளாக் வித் ஒயிட்டும் நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு 4 கார்னர்ஸ்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 கார்னர்ஸ் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஒட்டுங்க. இப்போ நான் 4 பெரிய பெரிய ஸ்டிக்காக இருக்கணும் நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. நிறைய ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 4 கார்னர்ஸ் விட்டாச்சு. அடுத்து ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டிக்கும் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு ஸ்டிக்குக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிக் ஒட்டிக்கோங்க. டோட்டலாக 5 ஸ்டிக்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, நான் வந்து ஒரு கார்னரில் ஒட்டியிருக்கேன், நீங்கள் என்ன கார்னரில் வேணால் ஒட்டிக்கலாம். ஓகே, இது மாதிரி ஒட்டிட்டு அந்த மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கார்ட்போர்டு வச்சுருந்தோம்ல, அதையே வந்து அப்படியே ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு பிரிஞ்சே வராது. அதனால சொல்கிறோம். ஓகே, ஃபெவிகாலே போதும் இந்த கிராஃப்ட்டுக்கு. க்ளூகன் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. ஃபெவிகாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போது இது நம்ம நல்லா ஒட்டிட்டு இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் நான் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று இப்படி மடக்கணும், அதை அங்கே இருக்கிறத வந்து இப்படி மடக்கணும். நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் விரிச்சிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறது இந்த சைட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 4 கார்னர்ஸ்க்கு பக்கத்தில் ஒன்று வச்சோம்ல, அதை வந்து இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறோம். அப்படியே பின்னணும், நல்லா ஸ்ட்ராங்காக பின்னணும். பொறுமையாக பண்ணுங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணால் தான் அழகாக வரும். அப்படி நீங்கள் பின்னும் போது என்ன பண்ணணும்னா, சைடாக பின்னணும். அப்போ இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி பின்னுறேன்னு. சைடாக அப்படியே க்ராஸாக அப்படியே ஸ்டெப்பாக அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நான் எப்படி பின்னுறேன்னு. ஓகே, க்ராஸாக நான் பின்னிட்டு இருக்கேன். அப்படி தான் பின்னணும், அதுதான் அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு. ஸோ இப்போது நான் ஆரஞ்சு கலர் வந்து தீர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது வந்து ஒயிட் கலர் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் 2 கலர் இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தீர்ந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்படியே பெருசாக இருந்துச்சுன்னா அந்த சின்னதுக்குள்ளே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். தீர்ந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இன்சர்ட் பண்ணி மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆரஞ்சு ஒயிட்டு திருப்பியும் ஆரஞ்சு திருப்பியும் ஒயிட் அப்படி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 படி என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, 2 பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஏதாவது ஒரு கேப் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபெவிஸ்டிக் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், ஃபெவிகால் கூட வச்சுக்கலாம்.
பட் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி வச்சாதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது கேப் இருக்கும், இல்லாட்டி நமக்கு கேப்பே இருக்காது, நம்ம எதுவுமே வைக்க முடியாது. இப்போது திருப்பியும் ஒயிட்லாம் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன் அந்த ஸ்டிக்ஸில் ஒட்டிட்டு அதை வந்து அப்படியே பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபாஸ்ட்டாக பின்ன வேணால் ஸ்லோவாக பின்னிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே பின்னிட்டேன். பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ் அழகாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ணாலும் உள்ளே மடிச்சு விட்ருங்க. அப்படி இல்லைனா ஃபெவிகால் அப்ளை பண்ணி வெளியே எப்படி எங்கெல்லாம் இடம் தெரியலையோ அவங்க ஒட்டிடுங்க. ஓகேவா? அது இன்னும் தெரியாது அவ்வளோவா, அதனால் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃப்ளவர் வேஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கீழேயும் நான் கொஞ்சம் சைட்ஸில் வந்து கார்ட்போர்ட் தெரியல, அந்த இடத்துல நான் ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிறேன். அடித்தது உங்ககிட்ட காமிக்கல, பட் நான் வந்து கலரிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன ஃப்ளவர் வச்சுக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளவர் போஸ்ட் பண்ணிப்போம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பேப்பர் ஃப்ளவர். அதுதான் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது பார்க்கலன்னா இதோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஈஸி கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. பாய். தேங்க்யூ ஸோ மச்.